வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான பாடங்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு வந்து 3 விதமான அறுப்பு பாடத்தை பார்க்குறோம். தலை அறுப்பு அப்படின்ற 3 வகையான பாடம் பார்க்குறோம். முன்னாடி ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மிக பெரிய லெவலில் சிலம்ப கலை நிகழ்ச்சி நடக்கும். அதாவது இது போட்டி சிலம்பம் கிடையாது, தொடுமுறையோ பாயிண்ட் வச்சு மார்க் போடுற விளையாட்டு கிடையாது. முழுக்க நம்மளுடைய பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டில் வரக்கூடிய சிலம்பம், கூத்துவரிசை, பொடிப்பூச்சி, மது, சுருள்பட்ட, தீப்பந்த விளையாட்டு, இங்கே எல்லா கலைகளும் ஒரு குழுவும் அவங்கவுங்க கற்றுக்கொண்ட பாடத்தை இதில் செய்து காட்டுவாங்க. வருகின்ற மார்ச் 9, 10 2 தேதியில் புதுச்சேரியில் அதுக்கு ஆர்வம் உள்ள குழுவினராக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, என்ன தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டா நேரடியாக வந்து கலை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் காந்தி கடலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கடுத்து மறுநாள் முதல் நாள் காந்தி சிலையும், மறுநாள் ஊர்வலம் பாண்டிச்சேரி சுற்றி ஊர்வலம் நடத்துவோம். அப்படின்ற 2 நாள் நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதில் விருப்பம் உள்ளவர்கள் அவசியம் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய, அதாவது திருநெல்வேலி, மதுரை, சிதம்பரம், சீர்காழி, என்னாண்ட மயிலாடுதுறை, அடுத்து திருக்கோவிலூர், சென்னை, காஞ்சிபுரம், இப்படி எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய சிலம்ப குழுக்கள் இதில் பங்கேற்பாங்க. அதனால் சிலம்பத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையும். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்களும் பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியா இன்னைக்கு கருவொலி சித்தம் அப்படின்ற பாடல் ஒரு பாடல். இது வந்து பழைய திரைப்படத்திலே ஒரு பாட்டு நீங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு அதாவது பாடலாக வந்திருக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் கொயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்ற நிறைய செயல் வரும். அதுல ஒரு இடையில இந்த ஒரு செயல் வரும். நந்தவனம் அப்படின்றது இந்த பூமியை குறிக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில்மிகு இந்த அருமையான உலகத்துல ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தோண்டி என்பது தாய், அதாவது 10 மாதம் சுமந்து பானை மாதிரி வைத்து அந்த கருவை சுமந்து அந்த கருவை இந்த உலகத்துல கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது அந்த வாழ்க்கையில மனித பிறவி ஏன் எடுத்தோம் அப்படின்ற அது தெரியாம மெத்த கூத்தாடினா இந்த காலத்தை இறைவனை பற்றி நினைக்காம, இறை வழிபாடு செய்யாம, காலத்தை அதாவது வெவ்வேறு தீய பழக்கங்களுக்கு உட்பட்டு தீய செயலில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையே வீணாக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த இது ஒரு சுருக்கம் தான். இது நல்லா விரிவாக சொல்லணும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் 10 மாதம் சுமந்து, 4 6 10 மாதம் சுமந்து 4 மாதமாய் கொயவனை வேண்டி, கொயவன் என்பது பானை செய்யக்கூடியவன்றது பொருள் கிடையாது. இந்த இறைவன், இந்த நம்ம உடலெல்லாம் படைக்கக்கூடிய இறைவனை வேண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் கொயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்றது ஒரு பானையை தான் குறிக்கக்கூடியது. இந்த உடலும் காற்றடைத்த பையன்றாங்க இல்லையா, அந்த உடலை பிறவி எடுக்கிறோம். அந்த உடலை இறைவனுடைய சேராம கூத்தாடி போட்டு உடைத்தோன்னா கடைசியில செத்து வீணா போறாங்க அப்படின்றது தான் ஒரு சுருக்கமாக சொல்லியிருப்பாரு. அதனால சித்தர் பாடல்கள் படிங்க. இது போன்ற நிறைய சித்தர் பாடல்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கு. அதை படித்து பயன்பெறுங்க. இன்னைக்கு நம்ம சிலம்பத்தில் உள்ள தலை அறுப்புனா சுத்து வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இப்படி செய்வோம். இது பேர் தலை அறுப்பு. இப்போ வீச்சு அறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அறுப்பு வகையில எதிரி கிட்ட செய்யக்கூடிய அறுப்பு வகை. சென்ற வாரத்துல நெஞ்சு அறுப்புன்ற பாடத்தை பார்த்தோம். இப்போ இந்த வாரத்துல தலை அறுப்பு, அதாவது சிலம்பத்தை பிடிச்சிருக்கோம். பக்கவாட்டில் பாருங்க, தலைக்கு மேல சுத்தணும். 1 2 3 விதமான சுத்து வந்து நேரம் நிறுத்துறோம். இப்போ வலது பக்கம் சுத்தணும் மாதிரி இடது பக்கம் 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ இந்த சுத்தம் செய்யும் போது நம்மளுடைய முகத்துல அடிபடாம தலையிலே அடிபடாம செய்யணும். இது நல்லா பாருங்க, முகத்துக்கு நேரம் அடி வருது. மேல் சுத்து தலைக்கு போகும், கீழ் சுத்து முகத்துக்கு நேரம் வரும். அப்போ
கம்பு இப்படி நீட்டி இப்படி பிடிச்சின்னு ஒரு சிலர் செய்வாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா மேலே அடிப்படும். அதுதான் இருப்பு. இப்படி தலைக்கு மேலே சுத்து போகணும். ஒரு நீண்ட பெரம்பு தலைக்கு மேலேயும் கடைசி முனை கீழே இருக்கணும். இது பண்ணும்போது நம்மளுடைய முகத்தில் அடிபடாமல் மார்பு பகுதியில் கீறாமல் இப்படி பார்த்து செய்யணும். நீங்கள் சமநிலையில இருந்து நம்ம மாணவர்கள் செய்வதை பாருங்க. சமநிலையில் இல்லைங்களா? சிலம்பத்தை தூக்கி தலைக்கு மேலே பிடிங்க. தலையறுப்பு அப்படியே சமநிலை அப்படியே நின்று அங்கேயே செய்யுங்க. இடைவெளி விட்டு 3 சுத்து. அடுத்து இடது பக்கம், வலது இடது இப்படி மாறி மாறி நிறுத்துங்க. இப்போ இடது பக்கம் 1 2 3 1 2 3 1 2 3 இப்படியே வலது இடது இப்படியே 2 பக்கமும் மாறி மாறி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எதுக்குன்னா 2 பக்கமும் இந்த சுற்று வரணுன்றதுக்காக தான் செய்யணும். நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே செய்யுங்க. நம்ம பயிற்சியின் போது மனசுக்குள்ளேயே 1 2 3 1 2 3 இப்படி சொல்லிக்கிட்டே செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், மனதில் நம்மளுக்கு பதியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாடங்கள் செய்கிறோம். இப்போ அதே பாடத்தை வலது காலை முதல்ல வச்சு செய்யுங்க. வலது காலை முன்னாடி வைங்க, சுற்றுங்க. இதற்கு பேர் ஒண்டி பாடம். அதாவது ஒண்டி நிலையில் நின்றுங்கன்னு செய்கிறோம். வலது அடுத்து இடது. கொஞ்ச நேரம் இப்படி செய்யணும். 2 பக்கமும் நம்ம பயிற்சி பண்ணணும். இதற்கு பேர் தலையறுப்பு தான். இதெல்லாம் அடிவரிசையில் வரக்கூடிய பாடங்கள். அதாவது செய்யுங்க. அடுத்து இடது காலம் மாற்றுங்க. சுத்து 2 பக்கமும் சுத்து எடுக்கணும். இப்போ நம்ம நடையில் செய்யும்போது தான் வலது காலம் முன்னாடி வச்சோன்னா வலது பக்கத்து சுத்து, இடது காலம் முன்னாடி வச்சுன்னா இடது பக்கத்து சுத்து வரும். அது எப்படி நம்ம செய்து காட்ட போகிறோம். அதற்கு முன்னாடி இது செய்து பழங்க. சமநிலையில் வந்து எழுதுவோம். இந்த தலையறுப்பு அப்படின்ற பாடம், தலையறுப்புனாலே நம்ம சுத்துல வரக்கூடிய தலையறுப்புனா முன்னாடி பின்னாடி வரக்கூடிய சுத்துக்களை தலையறுப்புன்னு தான் சொல்லுவோம். இப்போ இது அறுப்பு வகை. எதிரிகிட்ட செய்யும் போது மிக வேகமாக விரைவாக செய்யக்கூடிய பாடங்களுக்கு அறுப்பு வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடத்துல வரக்கூடிய ஒரு வகையான சுத்து. சென்ற வகுப்புல நெஞ்சு அறுப்புன்னு ஒரு 3 வகையான சுத்து சொல்லியிருப்பேன். அந்த பாடத்திலே சொல்லியிருப்பேன். 3 அடி பாடங்கள்ல ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. 3 அடியில நம்ம பிரிச்சோன்னா அது ஏகப்பட்ட பாடங்கள் வரும். அதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு வகை தான் இந்த தலையறுப்பு. இப்போ முதல்ல நம்ம வலது காலை தூக்கி வச்சு வலது பக்கத்தை சுத்தி பார்த்தோம். அடுத்தது இடது காலை தூக்கி வச்சு இடது பக்கத்தை சுத்தி செய்ய போறோம். இப்போ சமநிலையில செஞ்சோம், ஒண்டி நிலையில செஞ்சோம். இப்போ இதை இப்படி நடையில எப்படி செய்யணும்? இருக்கிறோம். சமநிலை, இடது காலை தூக்கி வச்சு ஒன்றில் மாறுறோம். இப்போதான் முதல் பாடம் செய்ய போறோம். காலை தூக்கி வச்சு முடிச்சுக்கு 1 2 3 விதமான சுத்து. இந்த பெரம்பு நம்ம எதிரியுடைய கண்ணத்துக்கோ விழா இப்படிதான் இருக்கணுமே தவிர கண்ட இடத்துல போகக்கூடாது. அடுத்தது 1 2 3 1 2 3. இப்ப இறங்குறோம். எப்படி ஏறணுமோ அது மாதிரி இறங்குறோம். 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ வேகத்தை கூட்டி செய்ய போறோம். அவ்வளவுதான். முன்னாடி சாதாரணமாக மிக மெதுவா செய்து பழகணும். கொஞ்சம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வேகமா எதிரிகிட்ட நம்ம எந்த அளவுக்கு வேகமா செய்யறோமோ அப்பதான் நம்மளுடைய அடி அவங்க மேல தைக்கும். இந்த சிலம்பம் என்பது சும்மா சாதாரணமா விளையாடுறது பாடம் கிடையாது. ஒரே ஒரு அடி எதிரி மேல பட்டுனா மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிமுறைகள் இதெல்லாம். போர் சிலம்பம் எதிரிகிட்ட செய்யக்கூடிய பழங்காலத்துல காலாட்படைகள் அப்படின்ற வீரர்கள் அதிகமாக பயன்படுத்திய பாடங்கள் இவை எல்லாம். அவங்க எல்லாம் ஒரு வினாடியில எதிரி தாக்கணும், வீழ்த்தணும் இப்படின்ற முடிவோட செய்வாங்க. அந்த மாதிரி பாடத்தை தான் இப்ப நம்ம செய்து காட்டுறோம். இது தலை அறுப்புல வரக்கூடிய 3 விதமான அடி. இருக்கிறோம். 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ இந்த நிலையை இப்படி கொண்டா நிறுத்தணும். இப்போ ஒரு சிலரை இப்படி கொண்டா நிறுத்துவாங்க. இது தவறு. சுத்து இலக்கு, நம்மளுடைய இலக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரி தான். பின்னாடி இப்படி வச்சிருக்குது. இதே பாடத்தை
உங்களுக்கு புரிய வேண்டிய பண்ணுறதுக்காக நம்ம மாணவர் செய்வாங்க. பின்னாடி போங்கப்பா. கொஞ்ச நாள் வந்து இடைவெளி விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விட்டு நின்று இப்போ 3 விதமான சுத்து. வலது ஏத்துக்கு, இடது, வலது, இடது, இறக்கம், 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 சமநிலை. இதை செய்யும்போது ஒருவருடைய அதாவது கடைசியாக பிடிச்சிக்கிற கைக்கும் அடுத்த கைக்கும் சற்று இடைவெளி இருக்கணும். அப்பொழுது தான் நம்மளுடைய அடி செய்யும்போது மிக வேகம் கிடைக்கும். மீண்டும் செய்யுங்க. ஏற்றுங்க. வலது 1 2 3, அடுத்தது 1 2 3, ஏத்தம், ஏத்தம், இறக்கம், இறக்கம், இறக்கம். இது அடிவரிசையில் வரக்கூடிய பாடங்கள். மீண்டும் ஒரு முறை இருங்க. இடது காலை வைத்துச்சுன்னா இடது பக்கம் சுத்து, வலது காலை வைத்துச்சு வலது பக்கத்தை சுத்து, இறக்கம், இறக்கம், சமநிலை. இதுவரையில் சிலம்பத்தில் உள்ள தலை அறுப்பு அப்படின்னு செய்யக்கூடிய 3 வகையான சுத்துக்களை பார்த்தோம். இந்த பாடங்களை, இந்த 3 வகையான பாடங்களை நம்ம அடிவரிசை நிறைய பாடங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம கொடுக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பாடத்தை நன்கு பயிற்சி பண்ணுங்க. இது போலவே அடுத்த வகுப்பில் இது வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.